இணைய நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட டாஸ்க் முடிவுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் கெட்டப்லேருந்து வெளில வராங்க. இதுக்கு முன்னாடி கெட்டப்பில் இருந்தாங்களா எல்லாம்? அது சரி விடுப்பா. இப்போ பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு ஏதோ அனௌன்ஸ் பண்ண போகிறார் போல இருக்குது. இவங்களுடைய யார் இந்த ரம்யா டீம், அவங்களுடைய டீம் தொலைஞ்ச நகையை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது வந்து செட்டுக்கு மேலே போய் கிடக்குது. அங்கே போய் அதை யார் எடுத்துகிட்டு வர போகிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு அணில் குட்டி சுற்றிக்கிட்டு இருக்கு, அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. இப்போ பிக் பாஸ் பேசும்பொழுது இந்த மாதிரி அநாகரிகமாக அநாயங்காக நடந்து கொண்ட இந்த காட்சிகளை நமக்கு அருவருப்பின் உச்சமாக மாறுகிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்காங்க தலைவி ரம்யா. அப்போ வந்து கமருதீன் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, எங்களெல்லாம் வந்து கேட்குறீங்களா 3 நாளாக தூங்கிக்கிட்டே ஒருத்தர் தான், அவனை ஏதாவது கேட்டியா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேங்க. எஃப்ஜேக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இவருக்கு வந்து தூக்க கோபியாக இருக்குது அப்படின்ட்டு. டாஸ்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவர் தூங்கிடுவார். இல்லை ஏதாவது யாராவது வியானா மாதிரியோ எஃப்ஜே இது ஆதிரை மாதிரியோ யாரோ பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாப்புல. அதர்வைஸ் ஷீ இஸ் சிம்பிளி ஸ்லீப்பிங். 3 நாளும் தூங்கியிருக்காப்புல. அதை கேட்குறாங்க. உடனே அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 3 நாள் என்ன தூங்கினதா சொன்னீல, நீ என்ன கிழிச்ச, முடிச்சுக்கிட்டு இருந்து என்ன கிழிச்ச, பாருவுக்கு தானே ஜிங்ஜா அடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு ஒன்று. அது கேட்டுக்கிட்டு இருந்த பாருவுக்கு செமக்கம் ஆகுது. டேய் எதுக்குடா நடுவில் என் பேரை யூஸ் பண்ணுற, எஃப்ஜே நடுவில் என் பேரை யூஸ் பண்ணுற அப்படின்னு இவங்க பயங்கரமாக துள்ளி குச்சிட்டு வராங்க. உனக்கு எந்த வித பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கண்டஸ்டன்ட், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பயமாக கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் பேசுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறாரு. சபரி பிக் பாஸ் பேசுகிறாருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பிக் பாஸ் அது மயிராது போங்கடா டேய் அப்படின்ட்டு இதுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த காட்சிகள் அருவருப்பாகவும் அநாயங்காகவும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அதற்கு அடுத்தது பாரு ஒரு நல்ல ஒரு பிளேயராக முன்னேறி வந்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய பிளே காதல் கண் கட்டுதே அப்படின்னு கூட சொல்ல முடியாது, காஜி கண் கட்டுதே அப்படின்னு மயங்கிட்டாங்களா என்னன்னு தெரில. கமுரு கூட ரொம்ப அதிகமான ஒரு முகம் சுழிக்கும் செயல்களில் ஈடுபடுறாங்க. பாரு இப்போ எஃப்ஜே பேசுனதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்களே, ஊருக்குள்ளே நிறைய பேர் இது உங்களை தப்பாக பேசுவாங்களே, இந்த காஜிக்கு என்ன பதில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டுட்டு, போன வாரம் எப்படி எஃப்ஜே அண்டு வியானா பண்ணது முகம் சுழிக்கும் பாரி அநாயங்கா இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த முறை பாரு விசஸ் கமருதீனும் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அதாவது ஒரு ப்ரோமோ வந்தது இந்த வார தொடக்கத்தில், அது க்யூட்டாக இருந்தது. ஆனால் இப்போ இவங்க டாஸ்க்லேயும் இதே மாதிரி எண்ணத்தோடு செயல்படுவது நல்லா இல்லை கேவலமாக இருக்குது.